இந்த ரம்ஜான் மாதம் ஒரு வருஷத்தில் ஒரு மாதம் கொஞ்சம் இறக்கப்பட்டு 110 பேர் இல்லாதவனுக்கு 150 கொடுப்பாங்க. நல்ல சாப்பாடு வந்து கொடுப்பாங்க. அரபியர்கள்னாலே மனித நேயம்ங்கிறது அவங்கள்ட்ட இல்லையா? போயிட்டு திரும்பி வரணுங்கிறதுக்காக நம்மள வந்து கடைசியில் அவனே கொஞ்சம் அழகா அன்பாக அந்த ரம்ஜான் மாசத்துல பேசுற மாதிரி 2-3 விசா தரேன், நீ போய் உனக்கு வேண்டியவங்களை கூப்பிட்டு வா. விசா வந்து ஒரு சும்மா ஒரு 10,000-5,000 இவன் கொடுக்குறாமா, அதை நீ 50,000-60,000 என்கிட்ட ஏமாத்தி 4 பேரை கூப்பிட்டு வா. நான் வெளிநாட்டில் ஆடு மேய்ச்ச போய் ஏமாந்துடாதேன்னு கழுத்துல போட மாட்டிக்கிட்டே சுத்துவேன். என்னை பார்த்தா எல்லாம் பைத்தியக்காரன்னு நினைப்பான். திருவாரூர்ல ஒரு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 6 மாசத்துக்கு முன்னாடி கோயத்துக்கு போனாரு, ஒட்டகம் மேய்க்க சொல்லியிருக்கான், முடியாதுன்னு சொல்லி நான் சுட்டே தள்ளிட்டேன். இவ்வளோ ரோட்டில் நின்று போராடி மைக்கை வச்சுக்கிட்டு இந்த பெட்டியை வச்சுக்கிட்டு இவ்வளோ பிரச்சாரம் பண்ணதுக்கு இந்த அளவுக்கு எனக்கு மாற்றம் கிடைச்சிருக்குன்னு திருப்தி இருக்கு. அவங்க திருப்தி இருக்குது. அன்னையிலேருந்து நாங்கள் ஒரு 2,500 பேரை காப்பாற்றிருக்கேன். என் பள்ளிக்கூடத்துலேயே என்னெல்லாம் மதிக்க மாட்டான். பாதி பேர் எல்லாமே இந்த யூடியூப்லாம் பார்த்துட்டு ஆடு வருதுமா 6வது படிக்கிறோன்னு கிண்டல் தான் பண்ணுவான். அரபியர்கள்னாலே மனித நேயம்ங்கிறது அவங்கள்ட்ட இல்லையா? அதான் 100-2 பேருக்கு தான் இருக்கும். அந்த ரம்ஜான் மாசம் ஒரு வருஷத்துல ஒரு நாள், அந்த ஒரு மாசம் கொஞ்சம் இறக்கப்பட்டு 110 பேர் இல்லாதவனுக்கு 150 கொடுப்பாங்க. நல்ல சாப்பாடு வந்து கொடுப்பான். வருஷத்துல அந்த ஒரு 10 நாள் தான் நிம்மதியா நாம கொஞ்சம் அன்பா இருப்போம். அவ்வளவுதான். உங்ககிட்ட பாசமா இருந்தான். அதான் அந்த ஒரு 10 நாள் தான். அந்த ரம்ஜான் மாசத்துல மட்டும் கொஞ்சம் கோவத்தை குறைச்சிக்கிட்டு சரி வந்து தொழிலாளி ஏதோ செய்யணுன்ற மாதிரி அது ஒரு 10 நாள் வீட்டுல மீறதை ஏதோ சாப்பாடு கொஞ்சம் கொடுப்பான். வருஷத்துல அந்த 10 நாள் தான் நம்ம சந்தோஷம், ஏதோ கொஞ்சம் வலி, அந்த சாப்பாடு நல்லதை சாப்பிடுவோம். எப்படா அந்த ரம்ஜான் வரும் கூட அப்படி எதிர்பார்ப்போம். அந்த வருஷத்துல ஒரு நாள் எப்படா வரும், நமக்குலாம் காலண்டர் கிடையாது, தேதி கிடையாது, எதையோ எப்போ வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். டிரைவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்போம். இன்னும் ஒரு 30 நாள், ஒரு மாசம், 6 மாசத்துல இது வருது. அந்த ரம்ஜான் பக்ரீத் 2 இதெல்லாம் வரும்போது கொஞ்சம் ஏதாவது சாப்பாடு இதில் மீதி இருக்கிறத கொடுப்பான். கொஞ்சம் சந்தோஷமா இருப்பான், அடி வாங்காத இருப்போம் அப்படின்னு சின்ன பிள்ளைங்களாம் ஃபுல்லாவே உங்களை அடிக்க மாட்டாங்க. ஆமா, அந்த 30 நாளும் கொஞ்சம் அடியெல்லாம் கொஞ்சம் அடிக்க மாட்டான். அந்த மாதிரி சாப்பாடு ஏதாவது கொடுப்பான். அந்த ஒரு ஏக்கம் தான் நமக்கு வந்து சரி பரவாயில்ல, திருப்தியா இருக்கும். இந்த மாதிரியே வருஷம் பூரா நமக்கு ஏதாவது ஒரு விழா வந்தா நல்லா இருக்குமே, நம்மளெல்லாம் வந்து ஏதாவது சாப்பாடா கொடுப்பானே. முதலாளியோட 2 முகம் பார்த்திருப்பீங்க. ஒன்று ரம்ஜான் மாசத்துல ஒரு முகம், மீதி நாள்ல ஒரு முகம். இது எப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்க? என்னடா அவன் இப்படி இருக்கானே, எந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க நீங்க? அதுதான், வேற வழி இல்லை. இவன்கிட்டலாம் மாட்டிக்கிட்டு இப்படி எல்லாம் இருக்கிறோம். ஆனா வருஷத்துல ஒரு மாசம் தான் இவன் நிம்மதியா நம்மள வச்சிருக்கான். நம்ம டெய்லி வந்து சம்பளமே கொடுக்கல, 30 நாள் நம்ம சோறாவது போட்டு நம்மள வச்சிருக்கணும். அதையும் பாதி சோறு நீ ஏதாவது இருக்கிறத சமைச்சு சாப்பிட்டுக்கணுங்கிறான். கொடுக்குற 5,000க்குள்ள ₹1 கூட சேர்த்து ஒரு தரணும்னு என்ன இல்லை. 3 வருஷம் மேய்ச்சி நல்லா மேய்ச்சோம், கஷ்டப்பட்டு சொல்லதை கேட்டான், அடி வாங்கணும், உதவாங்கணும். திருப்பி ஒரு மாசம் சேர்த்து தருவான்னு நினைச்சா கூட சேர்த்து தரதில்லை. சில முதலாளி எங்கேயாவது 10ல் ஒருத்தன் சொல்லுவாங்க, என் முதலாளி இன்னைக்கு ஒரு 1,000 ரூபாய் சேர்த்து கொடுத்துருக்காரு. நம்ம முதலாளி அப்படி இல்லைன்னு நல்லா கண்ணீர் விட்டு அழுவேன் ஒவ்வொரு நாளும். அவன்கிட்ட வரும்போதெல்லாம் வணக்கம் வச்சு ஐயா அப்படின்னு கெஞ்சி சொன்ன மாதிரி டைமுக்கு 5 மணிக்கு எழுந்திரிச்சு ரெடி ஆகி 6 மணிக்கு மேய்ச்சிட்டு வந்து சாயந்தரம் 6 மணி வரலும் ஆட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஆடுனா 200 ஆடு ஆயிடும் ஒரு 6 மாசத்துல. அவன் கொண்டு போய் அதை வித்து என்னோட உழைப்பால அவன் 2 வீடு கட்டிடுவான். வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீடு, காரு அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டே இருப்பான். நம்ம உழைப்புல அவன் வளர்ந்துகிட்டு இருப்பான். ஆனா நமக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேங்கிறானே, நமக்குலாம் கண்ணீர் தான் வரும். அந்த முதலாளிகிட்ட வந்து நம்ம ஒரு தடவை கேட்டுருவோம், வாயை விட்டு நம்ம ஊருக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதாவது உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சா? கடைசியில் கொஞ்சம் அரபி நமக்கு வந்து பேசுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இல்லை. நம்ம தனியாக ஏதாவது சில வார்த்தைகளை சாப்பாடு தண்ணி அப்படிங்கிறதுக்கு தான் சில அரபிகளை வந்து வார்த்தைகளை பேசிக்கிறோம். அவன் கடைசியில் அவனே என்ன நினைக்கிறான், இவன் போயிட்டு திரும்பி வரணுங்கிறதுக்காக நம்மளை வந்து கடைசியில் அவனே கொஞ்சம் அழகாக அன்பாக அந்த ரம்ஜான் மாசத்துல பேசுகிற மாதிரி 3 வருஷம் ஆயிடுச்சு, இவனை திருப்பியும் வர வச்சு இவனை இன்னும் கொஞ்சம் நாம பயன்படுத்தி நம்ம இன்னும் பெரிய ஆள் ஆகணும்னு அவன் நினைக்கிறான். அப்போ என்ன செய்வான், 2-3 விசா தரேன், நீ போய் உனக்கு வேண்டியவங்களை கூப்பிட்டு வா. நீ அதில் வந்து 50,000 விசா வந்து ஒரு சும்மா ஒரு 10,000-5,000 இவன் கொடுக்குறாமா, அதை நீ 50,000-60,000 என்கிட்ட ஏமாற்றி 4 பேரை கூப்பிட்டு வா. நம்ம இன்னும் 4 பண்ணையை வச்சு நீ 4 பேரை வச்சு நீ பார்த்துக்கிட்டு அவனுல அப்படின்னு சொல்லி ஏமாத்துவான். நம்மள உண்மையை பேசுவான், விசா தரமா. நம்மளும் சரின்ட்டு பாதி பேர் அப்படிதான் வாங்கிட்டு வந்து இன்னும் 2 பேரை ஏமாத்தி இப்படிதான் ஏஜென்ட் வேலை பார்த்துக்கிட்டு வாழ்க்கையில 3 வருஷம் நம்ம கஷ்டப்பட்டோம், யாரையா 4 பேரை கொண்டு விட்டு நாம ஒரு 1 லட்சம் 2 லட்சம் சம்பாரிச்சிடலான்னு இப்படி இளைஞர்கள் தமிழர்கள்லாம் அந்த மாதிரி தவறு பண்றாங்க. குறிப்பா வந்து இந்தியானாலே உங்களுடைய அந்த 90 காலகட்டங்கள்ல வந்து அரபியர்கள் வந்து பொதுவா அடிமைங்கிற ஒரு சாணத்துல வச்சிருந்தாங்கல்ல. இப்ப இந்தியா வந்து நிறைய விஷயங்கள்லாம் மாற்றம் அடைஞ்சிருக்கு. என்னடா நம்ம நாடு இப்படி இருக்கு அப்படிங்கிற அந்த கஷ்டம் உங்களுக்கு இருந்துச்சாப்பா? அதுதான் நான் வந்து அப்துல் கலாம் சொன்னாரு 2020 முன்னேறும் வல்லரசு ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம படித்த இளைஞர்கள் இன்னைக்கும் வந்து வெளிநாட்டு வாழ்க்கை தான் நினைக்கிறான், நம்ம நாட்டில் உழைக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறான். அமெரிக்காவில் போய் நிறைய செட்டில் ஆயிடுறான், சிங்கப்பூர்ல நல்லா செட்டில் ஆயிடுறாங்க, ஃபேமிலியோட கூட்டு போறாங்கிறான். படித்தவனுக்கு இங்கே சரியான மரியாதை இல்லை, சரியான சம்பளம் கிடைக்கல. இந்தியாவில் கவர்மெண்ட்டும் அவங்கள ஊக்குவிக்கிற மாதிரி எந்த வேலையும் சரியா செய்ய மாட்டேங்குது. அதனால தொடர்ந்து இளைஞர்கள் எல்லாம் இந்தியாவிலாம் நம்ம நாட்டிலே இளைஞர்கள் படிச்சவன் பூரா இங்கே வந்து ஒரு 10 வருஷம் வேலை செஞ்சா அடுத்து இன்னும் ஒரு 10 வருஷத்துல வல்லரசு அமெரிக்காவோட நம்ம வல்லரசு ஆக முடியும். ஆனா அந்த மாதிரி இளைஞர்கள் உழைக்கிறதுக்கு தயாரில்லை. இவங்களுக்கு கவர்மெண்ட் இது முறையான சம்பளத்தை கொடுக்கறது இளைஞர்களை திறமை இருக்கவனுக்கு இங்கே சம்பளம் கொடுக்க மாட்டாங்க.
மாட்டேங்கிறான். அதனால எல்லாம் வெளிநாட்டு வாழ்க்கையை தான் நினைச்சிட்டு இருக்கான். படிச்சவன் பாதி பேர் வெளியில போய் நல்லா இருக்கான், செட்டில் ஆயிடுறான், நல்லா சம்பாதிக்கிறான். ஆனா நம்ம நாட்டில் அந்த திறமையை காட்ட முடியல, வளர முடியல இந்தியா. அதை வந்து இளைஞர்கள் எல்லாருமே இங்க உழைக்கணும், நல்லா செய்யணும். அந்த உழைப்பை நாங்களாம் வந்து 10% கூட இங்க செய்ய மாட்டோம். 3 வருஷம் அங்க பட்ட வழியில 8-12 மணி நேரம் வேலை செய்வான். இங்க ஊர்ல வந்து 1 மணி நேரம் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டான். நம்ம நாட்டிலேயே எத்தனையோ வேலைகள் இருக்கு. ஒரு சென்னையில வந்தானா இன்னைக்கு வந்து ஒரு 30,000 ரூபாய் 20,000 ரூபாய் ஈஸியா சம்பாதிக்கிறதுக்கு வழியெல்லாம் நிறைய இருக்கு. அதை தேட மாட்டான். 1 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு அவன்கிட்ட போய் 20,000 30,000 தருவான்னு நினைச்சிட்டு போறான். அங்க போனா 10,000 ரூபாய் கஷ்டப்பட்டு இருக்கான். இப்போ நடுவில் வந்து பகுதி நேர ஆசிரியரா இருக்கீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அதுவும் இல்லாம இந்த பெட்டியை எடுத்துட்டு மைக்கை எடுத்துக்கிட்டு ஊரா வந்து நீங்க பிரச்சாரம் பண்றீங்க. நீங்க போய் பாதிக்கப்பட்டதை வந்து மக்களுக்கு சொல்ற விதமா பிரச்சாரம் எல்லாம் பண்றீங்கல்ல, என்ன மாதிரி என்ன பிரச்சாரங்கள்லாம் பண்ணீங்க நீங்க? நான் வந்த உடனே இதை வந்து உள்ளுக்குள்ளேயே அங்க 3 வருஷம் கண்ணீரோட அழுதுகிட்டு, நம்ம படிக்காதவன் இப்படிலாம் படிச்சவன், நம்ம கொஞ்சம் லெட்டர் எழுத தெரியும், படிக்காதவன்லாம் இப்படி மாட்டிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல அவனெல்லாம் பார்க்கும்போது கண்ணீர் வரும். அவனுக்கு லெட்டர் எழுதும்போது என்னால் கண்ணீர் விட்டு அழுவான். அவன் என்னால் நான் லெட்டர் எழுத முடியாது, அவன் எழுதுனதை படிச்சோம்னா அவன் கண்ணீர் விட்டு அழுவான். ஒவ்வொருத்தருக்கு நிம்மதி இல்லாத தான் வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருப்போம். இதெல்லாம் வந்து நம்மளால ஏன்டா போனவன் பூரா எல்லாருமே நம்ம வந்து வடிவேல் மாதிரி சினிமாவில் வெற்றி கொடி கட்டுன்னு சினிமா சேரன் டைரக்டர் எடுத்தாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடே போகாம ஏமாந்து ஏஜென்ட்டுக்கு ஏமாத்துற மாதிரி கதைகள் எடுத்திருந்தாங்க. இதேமாரி தொடர்ந்து தமிழ்ல ஏன் நிறைய படங்கள் இன்னும் வரல. இப்போ ஆடு ஜீவிதான் கேரளாவில் 10 வருஷம் கஷ்டப்பட்டு அந்த படத்தை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு இந்தியாவே பாராட்டுது. இந்த மாதிரி வெளிநாட்டுலாம் வாழ்க்கை இருக்குதான்னு இப்பதான் நல்ல தெளிவா. ஏன்னா வாயால சொல்றதை விட ஒரு சினிமான்னு வந்ததுன்னா மக்கள் இளைஞர்கள்லாம் 100-90 பேர் நல்லா பாக்குறாங்க, அதை புரிஞ்சுக்கிறாங்க. அந்த வெளிநாட்டு வாழ்க்கை இப்படிதான் இருக்கான்னு புரிஞ்சுக்கிறான். அதே மாதிரி சினிமாக்கள் வந்து நம்ம தமிழ்ல அந்த மாதிரி படங்கள் எடுக்கலன்னு எனக்குலாம் வருத்தம் தான். தமிழ்நாடு நான் நிறைய சேனல் மூலிமா நான் டைரக்டர் நேராக போய் எல்லாத்தையும் சந்திக்க முடியல. சென்னைக்கு வரும்போதெல்லாம் ஒவ்வொரு டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் பார்த்து சொல்லுவேன். ஏன்னா எப்படியாவது படத்தை எடுங்க, தமிழர்களுக்கு இந்த மாதிரி நம்ம நாட்டிலே நிறைய உழைப்பை பற்றி சொல்லணும், நிறைய பண்ணணும், இங்கே இருக்குது, அங்கே போய் இவ்வளோ அவஸ்தை இருக்குது, அந்த வழியெல்லாம் இருக்குது சொல்லணும்னு நினைப்பேன். எனக்கே பார்த்தீங்கன்னா நானே இப்படியெல்லாம் பட்டு நமக்கு வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும்னு என்னால் பெருசாக சம்பாரிச்சு பணம் மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினைக்கல. நான் எனக்கு ஒரே பையன், என் மனைவி டைலர் வேலை கற்றுக் கொடுத்ததால அவங்க ஏதோ தச்சு என் பையனை கொஞ்சம் இன்ஜினியர் படிக்க வச்சுட்டாங்க. எனக்கு மனநிலை அன்னைக்கே குடிச்சிட்டு வெட்டியாக சுற்றிட்டு அங்கிங்க இருப்பேன். வந்த ஒரு மாதத்தில் எனக்கு மனசரி இல்லாமல் வெளியில சொல்ல முடியாத வேதனை. இதை திருப்பி எப்படியாவது சொல்லணும், இதை மக்களுக்கு நம்ம எப்படியாவது விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு வந்த உடனே பல திட்டங்கள், பல விஞ்ஞானி மாதிரி நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணி கழுத்துல இந்த போர்டு எழுதிக்குவேன். கழுத்துலாம் போர்டை மாட்டிகிட்டே போவேன். நான் வெளிநாட்டில் ஆடு மேய்ச்சம் போய் ஏமாந்துறாதானு கழுத்துல போர்டை மாட்டிக்கிட்டே சுற்றுவேன். என்னை பார்த்தா எல்லாம் பைத்தியக்காரன்னு நினைப்பான். ஏன்னா மென்டல் மாதிரி இப்படி திட்டிட்டு இருக்கான். ஏதாவது நடந்து போச்சு, வேலையை பார்ப்போம் பழப்ப பார்ப்போம்னு எல்லாம் திட்டுவான். சொந்தக்காரன் எவன்ட்டையும் பேச மாட்டான். உள்ள கடனே அடைக்க முடியல என்னால். வந்து இன்னைய வரையிலும் 25 வருஷமா என்னோட சொந்த சித்தப்பா கிட்ட 25,000 ரூபாய்க்கு நிலத்தை நான் அடமானம் வச்சுட்டு போனேன். அந்த நிலத்தை 25 வருஷமா என்னால் மூட்ட முடியல. வெளிநாட்டு போய் அங்கேயும் சம்பாதிக்க முடியல, இங்க வந்து ஒண்ணும் பண்ண முடியல. இப்படி இழந்துகிட்டு தான் இருக்கிறேன். இருந்தாலும் என் மனநில வந்து குடிச்சிட்டு குடிகாரன் ஆகி தவிர்க்க முடியாம ஏதாவது ஆயிடுவணும்னு நானே பயம். இருந்தாலும் ஒரு தெளிவா மக்களுக்கு நம்ம ஏதாவது சொல்லிட்டு இருக்கணும். இந்த கிராமத்தில் இருக்க இளைஞர்களை என்னால் முடிய திருத்தணும்னு தான் நான் வெளிநாட்டில் ஆடு மேய்த்தவன் பெட்டியில் எழுதிக்கிட்டு இன்னைக்கு 27 வருஷமா நான் மக்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கிறேன். வெளிநாட்டுல நான் ஆடு மேய்த்தவன் சொல்றதுல பெருமையா இருக்கா இல்ல எப்படி? பெருமை தான். நான் பெருமைன்னா வேற வழி இல்லை, பட்ட வழியை சொல்லணும். ஒவ்வொரு இளைஞர்களும் இதை சொல்றதாம இருக்கிறதால தான் 100ல் ஒருத்தன் கூட என்ன மாதிரி செஞ்ச வேலையை இதே மாதிரி பெட்டியில் எழுதிட்டு செஞ்சிருக்காங்களா 20 வருஷமா பாத்துறீங்களா? நீங்க இந்த மாதிரி நிக்கிறப்ப மக்களுடைய அந்த எதிர்பார்ப்பு மனநிலை எப்படி இருக்கு? ஓரளவுக்கு நான் இன்னைக்கு திருப்தியா வந்து சொல்றத வந்து கேட்கறான். ஒரு விழிப்புணர்வு இருக்குது. ஏஜென்ட் கிட்ட நாங்களாம் அன்னைக்கெல்லாம் கேள்வி கேட்க முடியல. என்ன விசா இது என்கிட்ட ஒழுங்கா கொடு, இல்ல போயிட்டு இது சொன்ன வேலை இல்லைன்னா நான் வந்து நான்லாம் சும்மா விட மாட்டேன். ஒரு துணிச்சல எல்லாம் இளைஞர்கள் பேசுறான். இந்த மாதிரி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு, அது மாதிரி என்னையும் ஆக்கிடாத, நல்ல விசா என்ன சம்பளம் என்னத்தையும் அக்ரிமெண்ட் நல்லா கேள்வி கேட்கறான்ல. என்னால ஏஜென்ட்டுக்கு அது மாதிரி பாதி பேர் தெரிஞ்சுட்டான். மலேசியாலாம் அன்னைக்கெல்லாம் வந்து மலேசியா போக வேண்டாம்னு பெட்டியில் எழுதிட்டு நான் 1 வருஷம் 2 வருஷம் அங்க நடந்த கொடுமைகளை நிறைய பார்ப்பேன். அப்ப இருக்க இளைஞர்கள் போய் திருந்துறானோ இல்லையோ ஏஜென்ட்டுக்கு பூரா தெரிஞ்சிட்டான். ஏன்னா முதல்ல வந்து விசா ஃப்ரீன்னு கூட்டு அந்த சம்பளம் 1 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு கூட்டு போவான். இப்ப சும்மாவே கூட்டு போறான், வாங்க எல்லாமே ஃப்ரீன்னு கூட்டு போறான். இப்படி கூட்டு போய் ஏமாத்தினா பரவாயில்ல. அவன் குடும்பத்துல 1 லட்ச ரூபாய் கடனை வாங்கிட்டு போய் அந்த கடனையே அடைக்க முடியாம அவனும் மனநிலை சரியில்லாம மலேசியாவில் அவ்வளவு கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு, இன்னமும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இல்ல இப்ப நீங்க பகுதி நேர ஆசிரியரா வேற என்ன பண்றீங்க? அதுதான் நான் பகுதி நேர ஆசிரியர்னா ஓவிய ஆசிரியர். நான் தையல் ஓவியம் முடிச்சு வச்சிருந்தேங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடியே முடிச்சு எழுதி வச்சிருந்தேன். அதை வந்து ஜெயலலிதா பேர்ல 5000 ரூபாய் சம்பளம் தான் எனக்கு போட்டு இந்த வேலை கிடைச்சிது. நானும் சரி முடிச்சு வச்சிருக்கேன், நம்மளும் கௌரவமா. என் மனைவி வந்து கண்டிப்பா நீங்க வந்து இந்த ஆடு மேய்ச்சவனு போட்டி தூக்கிட்டு தெரியறது எனக்கு அவமானமா இருக்குது, நீங்க வாத்தியார் வேலைக்கு போனா கொஞ்சம் கௌரவமா இருக்குன்னு அவளும் என்னை வந்து வாலி போயே ஆகணும்னா. ஆனா 5000 ரூபாய் சம்பளத்துக்கு நான் பள்ளிக்கூடத்துக்கு போனோம்னா ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் தள்ளி தான் ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் எங்களை போட்டாங்க. அப்ப நான் போகும்போது ஒவ்வொரு பள்ளிக்கூடம் போகும்போது எனக்கு இந்த 5000 ரூபாய்க்கு என்ன பண்ண முடியும்? பஸ்ல போய் இறங்குவேன், நடந்து போவேன், ஊருள்ள நடந்து போய் போவேன். வாட்ச்மேனுக்கு வணக்கம் வைப்பான், 6வது படிக்கிற பையன் 10வது படிக்கிற பையன்லாம் வணக்கம் வைப்பான். எனக்கு வணக்கம் வைக்க மாட்டான் வாத்தியார்னு 1 வருஷமா. இப்ப
அப்புறம் திருப்பி நான் அதை புரிய வைக்கிறதுக்கு ஒவ்வொரு பள்ளிக்கூடமாக மாணவர்களை இப்போ நான் வேற பள்ளிக்கூடத்தில் போய் பல விஷயத்தை நான் செய்யறதை பார்த்துட்டு அவனும் கொஞ்சம் கொஞ்சம் புரிய வச்சேன். நானும் கௌரவமா என்ன ஏன்டா என்ன வணக்கம் வைக்க மாட்டேன்னு கேள்வி கேட்டா அவர் பைக்கில் வராரு. அவரு 30,000 வாட்ச்மேனுக்கு சம்பளம், பர்மனன்ட் ஸ்டாப். நான் டெம்பரவரியில் 5,000 ரூபாய்க்கு உள்ள வந்திருக்கேன். இது என்னடா வேலைன்னு இந்த வேலையை வேணான்ட்டு வந்துட்டேன். ஏன்னா 6வது படிக்கிறவன் என்ன வந்து அப்பப்போ அந்த டிவியில் பார்ப்பான், இந்த மாதிரி வெளிநாட்டு ஆடு மேய்ச்சல் பொட்டி தூக்கி தெரியாத பார்த்துட்டு ஆடு மேய்க்கிற ஆள் அவன் பள்ளிக்கூடத்துக்கு வராருமா. 6வது படிக்கிறவனு கிண்டல் பண்ணுவான். அவனால அடிக்க முடியாது, நம்ம திருத்த முடியாது. பல்வேறு வழி எனக்கு என்னடா பள்ளிக்கூடத்தில் போய் கௌரவமா இருக்கலாம்னு பார்த்தோம். அந்த வேலையை விட்டுட்டீங்க. முதல்ல வேணான்னு நடுவில் விட்டுட்டேன். அப்புறம் 2 வருஷம் கழிச்சு ஜெயலலிதா நினைச்சாங்க 7,000 2,000 ஏத்துனாங்க. ஏடா இந்த வேலைக்கு 5,000 வந்தா நம்ம வாழ்க்கை வீணா போச்சு நினைச்சு இந்த வேலை வேணாம், போயிட்டு வரதுக்கு நமக்கு பஸ்ஸுக்கு பத்துல, சாப்பிட பத்துல வேணாம்னு நினைச்சோம். திருப்பி 2,000 ஏத்திருக்காங்களே, இதே மாதிரி ஏத்தி பர்மனன்ட் ஆயிட மாட்டேங்குன்னு திருப்பி உள்ள வந்தேன். வாழ்க்கையில இன்னைக்கு எனக்கு 4 அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆக போறேன். ஏதோ ஒரு 10,000 இப்போ 12,000 கிடைக்குது. எனக்கு பர்மனன்ட் ஆகல. இப்படி டெம்பரவரியிலே எங்களை 13 வருஷமா வாழ்க்கை வீணா போச்சு. இளைஞர்கள் 10,000 பேர் நாங்க இதுலயே உள்ளார இருந்து இதே மாதிரி எல்லாருமே வாழ்க்கை வீணாயிட்டோம். தூக்கிட்டு நீங்க சுத்துறீங்கல்ல, உங்க மனைவி, சொந்த பந்தங்கள், உங்களோட பையன், இவங்கெல்லாம் என்ன எல்லாமே மனநிலை வந்து ஏதோ பாதிக்கப்பட்டவன், அவன் மென்டல் மாதிரி இருக்கிறான். யாரும் என்கிட்ட பேச மாட்டான். சொந்தக்காரெல்லாம் அவ்வளோ தெளிவாக பேச மாட்டான். நான் கல்யாணத்துக்கு கூப்பிட்டா கூட பொட்டியோட தான் வராம. ஏன்னா இப்படி வந்து அசிங்கப்படுத்துறேன்னு எனக்கு சொந்தக்காரெல்லாம் என்னோட பத்திரிக்கை வைக்க மாட்டான். எனக்கும் போனால் நான் வந்து 4 பேர்கிட்ட வெளிநாட்டை பற்றி பேசணும். இப்போ சொந்த பந்தங்கள் வந்து இழிவாக பேசினாலும் ஏதாவது ஒரு மக்கள் பார்த்துட்டு ஐயா நீங்க நல்ல விஷயங்கள் சொல்றீங்க. இப்போ நிறைய பேர் இன்னைக்கு இளைஞர் நான் 20 வருஷமா பண்ண வழிக்கு இப்ப இந்த படம் வந்த பிறகு ஏன்னா எல்லாமே பரவாயில்ல, நீ ஒரு ஆள் தமிழ்நாட்டில் இதை சொல்லிட்டு இருக்கிற, அவன்லாம் இன்னைக்கு படம் எடுத்து அந்த மக்கள் இன்னைக்கு புரியுற மாதிரி இருக்கு. பல்வேறு விஷயங்கள் இதை மக்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கணும் போல இருக்கு. நிறைய தவறுகள் நடக்குது. பரவாயில்ல, 110 பேர் என்ன, பாதி பேர் என்ன வந்து இளைஞர்கள்லாம் போன்ல பேசுவான். இன்னைக்கு யூடியூப்ல பாத்தீங்கன்னா அங்க நடக்கிற விஷயத்த உடனே இங்க வந்து யூடியூப்ல பாத்தீங்க ஷேர் பண்ணி அனுப்புறான். உடனே இந்த கவர்மெண்ட் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஸ்டெப் எடுத்து அவங்களை கொண்டு வராங்க. அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களை வெளியே கொண்டு வராங்க. அன்னைக்கெல்லாம் நாங்கெல்லாம் வெளியில சொல்லவே முடியாது, அவ்வளவு வலி வேதனை அப்படி நடந்துகிட்டு இருந்தது. இப்ப இன்னும் அந்த கொடுமைகள் நடந்தாலும் ஒரு சில இடத்துல இப்ப பெண்கள்லாம் இந்த சமையல் வேலைக்கு போயலாம் நிறைய பேர் சித்திரவதை எல்லாம் ஆகுறாங்க. இவ்வளவு டெக்னாலஜி இருந்து இந்த பாதிப்புகள்லாம் இருக்குல்ல, நடந்துகிட்டு தான் இருக்குது. சில பாதி மாதிரி இப்ப படிக்காம இன்னும் போகணும்னு ஆசைப்படுறாங்கல்ல, அந்த இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? வெளிநாட்டு வாழ்க்கையை நீ வந்து அங்க போய் நீ வந்து சந்தோஷமா அனுபவிக்க முடியாது. உண்மையான உழைப்புக்கு அங்க மரியாதை இல்லை. அது சிங்கப்பூர் மாதிரி நல்ல நாட்டுக்கு போங்க, டெஸ்ட் முடிச்சுட்டு முறையோட போங்க. படித்த இளைஞர்கள் நெட்டில் இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். எந்த கம்பெனி என்னன்னு உண்மை எதுன்னு பார்த்துங்க. இன்னைக்கு கவர்மெண்ட்டே என்ன செய்யுது, தமிழர்களுக்கு நல்ல அமைப்பு இந்த மாதிரி ஒவ்வொரு கலெக்டர் ஆஃபீஸ்லையும் வெளிநாடு போகிறவங்களுக்கு என்கிட்ட தகவல் சொல்லிட்டு போங்க, அவங்களுக்கு என்ன வேண்டிய வழிவகைகளை ஒவ்வொரு இதுக்கு ஒரு பிரிவு வச்சு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இன்னைக்கு கலெக்டர் ஆஃபீஸில் நிறைய வழிகளை சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு போகணும்னு சொல்கிறாங்க. இதை கேட்காம ஏஜென்ட்டுக்கு சொல்கிறத நம்பி போனீங்கன்னா பாதி பிரச்சனைகள் தான் இருக்குது. போனால் உங்களை வந்து சொன்ன வேலை இருக்காது, சொன்ன சம்பளம் இல்லை, ஒரு அக்ரிமெண்ட் விசா என்னன்னு தெரியாது. இன்னைக்கு கவர்மெண்ட் எல்லாத்துமே ஹெல்ப் பண்றாங்க. முறையோட போய் பதிவு பண்ணிட்டு கலெக்டர் ஆஃபீஸில் இதை பத்தி கேட்டீங்கன்னா ஒவ்வொரு பிரிவு இதுக்குன்னு வச்சிருக்காங்க. வெளிநாடு போறவங்களுக்கு என்ன வழிவகையை செய்யறாங்க, அதை முறையோட பார்த்துட்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்கோம். இளைஞர்கள் இன்னைக்கு ஓரளவுக்கு 10 பேர் போறவன் 8 பேர் நல்லா இருக்கான். ஒரு 2 பேர் பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. என்ன தகவல் பாத்தீங்கன்னா, திருவாரூர்ல ஒரு மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு முன்னாடி கோயத்துக்கு போனாரு, ஒட்டகம் மேய்க்க சொல்லியிருக்கான், முடியாதுன்னு சொல்லிருக்கான், சுட்டே தள்ளிட்டான். ஆனா அடிக்கிறதுக்கே உரிமை இல்லை, ஆனா சுட்டு தள்ளுற அளவுக்கு அந்த அளவுக்கு கோபம் வருது முதலாளிகளுக்கு. இவரும் பொறுமையா இருந்து இளைஞர்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி வர மாட்டாங்க. நான் போன உடனே எனக்கு இந்த வேலை இல்லை, இந்த சம்பளம் இல்லை, நான் வீட்டுக்கு போகணும்னா எவனும் விட மாட்டான். வெளிநாட்டு போயிட்டோம்னா 3 வருஷம் 2 வருஷம் அக்ரிமெண்ட்னா அது பொறுமையாக தான் இருக்கணும். அவன் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்திய தூதரகத்தை அணுகி தகவலை சொல்லி எப்படியாவது முள்ள அவங்க தான் வரணும் ஒழிய, நான் முடியாதுன்னு ரொம்ப தகராறு பண்ணா நம்மளை அடிச்சு சித்திரவதை பண்ணி தவறான வழியில நம்மளை வந்து ஏதாவது ஜெயிலில் வச்சிருவோம். அதனால மொழி தெரியாம நம்ம போகக்கூடாது. அதுக்கு ஒவ்வொரு நாட்டில் என்ன மொழி இருக்கோ அரபி பேச தெரிஞ்சோம்னா நம்ம பதில் சொல்லலாம். எதுக்கு வந்திருக்கோம் என்னன்னு ஒரு போலீஸ்கிட்ட போய் நடுவில் நம்ம உண்மையிலேயே சாப்பாடு இல்லை, வழி இல்லை, எனக்கு பக்கத்தில் ஒரு காட்டில் வேலை செய்யறான், இந்த எல்லையை தாண்டி நான் இன்னொருத்தன்ட்ட போய் சாப்பாட்டுக்கு ஏதாவது காசு வாங்குறதுக்கு போறேன்னு போனோம்னா கூட நடுவில் ஏன் இதை தாண்டி வந்தேன்னு நம்ம ஐடென்டி கார்டு இருக்கும். இதை பார்த்துட்டு நீ இந்த இடத்த விட்டு ஏன் இவ்வளவு தூரம் வெளியே வந்தேன்னு நம்மளை பிடிச்சிட்டு போயிடுவான். அதை தகவல் சொல்றதுக்காக நான் எனக்கு சாப்பாடு இல்லை, காசு வாங்குறதுக்கு என்னுடைய பக்கத்து காட்டில் ஒருத்தன் இருக்கிறான், அவனை பார்க்கறதுக்கு வந்தேன்னு சொல்றது கூட நமக்கு அரபிக்கு தெரியாது. அதனால ஒவ்வொரு நாட்டுக்கு போகும்போது அந்த மொழியை கத்துட்டு போனோம்னா நாம பாதி நேர்மையா இருந்து எப்படியா சம்பாதிக்கிறது வழி தேடலாம். ஆடு மேய்த்தவனுங்கிற ஒரு அடையாளம் வந்து உங்களுக்கு இருக்கு. இப்போ இந்த பெட்டியும் மைக்கும் எப்போ ஓய்வு கொடுப்பீங்க? நான் இருக்கிற வரையிலும் என்னுடைய வாழ்க்கையில் இது வந்து ஒரு லட்சியமாக இருக்கிறேன். நான் உயிரோடு இருக்கிற வரையிலும் டெய்லி 2 மணி நேரம் மக்களை நான் சந்திப்பேன். எங்கே வேணாலும் புதுசாக கிராமங்களுக்கு போய் தையல் சொல்லி கொடுக்குறேன். புதுசாக மக்களையும் சந்திக்கிறேன். இந்த வெளிநாட்டு வாழ்க்கை நான் போகாத கிராமமே இருக்கக்கூடாது. என்னுடைய முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு 10 மாவட்டங்களுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்போம் மாதம் ஒரு தரம். பள்ளிக்கூடங்கள் அதேமாரி மாணவர்களை வந்து ஒவ்வொரு நாளும் அதுமாரி ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தில் மாதத்தில் வாரத்தில் ஒரு நாள். எனக்கு வந்து அப்படியே தான் பள்ளிக்கூடம், வாரத்தில் 3 நாள் தான் பள்ளிக்கூடம். அதுவும் அரை நேரம் மதியானத்தில் பள்ளிக்கூடம். ஒவ்வொரு HM தலைமை ஆசிரியர் நமக்கு வந்து எங்களுக்கு வாரத்தில் 3 நாள் மதியானம் வர சொல்லுவாங்க, காலையில் வர சொல்லுவாங்க. ஆசிரியர்கள் இல்லைன்னா நம்மளை கூப்பிடுவாங்க. அது மாதிரி மாதத்தில் 10 நாள் பள்ளிக்கூடம், 12 நாள் போகணும். மீதி 15 நாள் ஒவ்வொரு பள்ளிக்கூடம் எப்படியாவது போய் சந்திச்சு மாணவர்களை இது என்னால் அவன் என் பள்ளிக்கூடத்துலேயே என்னெல்லாம் மதிக்க மாட்டான்,
மாட்டான். அவன் பாதி பேர் எல்லாமே இந்த யூடியூப்லாம் பார்த்துட்டு ஆடு வருதுமா 6வது படிக்கிறோன்னு கிண்டல் தான் பண்ணுவான். இது வெளிநாட்டு ஆடு முட்டி விடுவான்டான்னு ஏதாவது கொஞ்சம் அவனை பேசி நானாவது வெளிநாடு போய் ஏமாந்தேன் இந்த மாதிரி நீ ஏமாறக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். போய் இதுக்கு என்ன கிண்டல் பண்ணா நான்லாம் போலீஸ்கிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும் பயமுறுத்தி கொஞ்சம் அவனால புரிய வைப்பேன். அந்த மாதிரி ஆசிரியர்களுக்குனா ஒரு மரியாதை கொடு. மாதா பிதா குரு தெய்வம்னா குரு கோயில தெய்வத்துக்கு முன்னாடி ஆசிரியர் அப்பா அம்மாங்கிறது ஆசிரியர் கும்பிடணும்னு சொல்றாங்க. நீங்க மதிக்கவே மாட்டேங்கிறீங்க. 40 நிமிஷத்துல 5 நிமிஷம் பாடம் நடத்தமில்ல. சின்ன வாதியார் நாங்களாம் ஓவியாதியார் தையல் வாதியார்னா சுத்தமா மதிக்க மாட்டேங்கிறீங்க. நீ வாழ்க்கையில வீணா போயிடுவேன். நீ அமைதியா இருந்தீங்கன்னா நான் நிறைய விஷயத்த சொல்லுவேன். வந்ததுக்கு இன்னைக்கு ஒரு வாதியார் வந்தாரு, இன்னைக்கு 4 விஷயம் சொன்னாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையில நிறைய தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். உங்க அப்பா வெளிநாட்டுக்கான்னு நீ வெளிநாட்டுக்கு போலான்னு ஆசைப்படுற. ஆனா அவர் என்ன சம்பாதிக்கிறாரு, என்ன கஷ்டப்படுறாரு உனக்கு தெரியாது. அதனால நீ நல்லா படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போன்னு சொல்லுவேன். ஓரளவுக்கு இளைஞர்கள் பாதி பேர் இன்னைக்கெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எங்க பார்த்தாலும் எனக்கு உனக்கு அப்பா வாதியார் நல்ல விஷயத்த பண்றாருன்னு பாதி பேர் புரிஞ்சுக்குவான். பாதி பேர் கிண்டல் பண்ணுவான். இவ்வளோ ரோட்ல நின்று போராடி மைக்கை வச்சுக்கிட்டு இந்த பெட்டியை வச்சுக்கிட்டு இவ்வளவு பிரச்சாரம் பண்ணதுக்கு இந்த அளவுக்கு எனக்கு மாற்றம் கிடைச்சிருக்குன்னு திருப்தி இருக்கு. அவங்க திருப்தி இருக்குது. அன்னையில இருந்து நாங்க ஒரு 2500 பேரை காப்பாத்திருக்கேன். ஒரு மீட்பு அறக்கட்டளைன்னு ஆரம்பிச்சு மதுரையில் இருக்கணும் ஒரு சிவசோமம் நாங்கள் சேர்ந்து ஒரு பொன்குமார் அண்ணன் இங்கே வந்து திமுகவில் இருந்தாருங்க. அவர் வந்து இதுமாரி தொழிலாளர்கள் நலத்துறை வாரிய தலைவராகவும் இருக்கார். அது மாதிரி நிறைய பாதிக்கப்பட்டவங்கள அவர் சென்னையில் வந்து நாங்கள் அவர்கிட்ட தான் கொண்டு வந்து விடுவோம். அவர் அவங்களுக்கு 1000-2000 கொடுத்து உதவி பண்ணி இதுமாரி 2500 பேரை வெளியே கொண்டு வந்து என்னால் முடிஞ்சதை செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ பல அமைப்புகள் இதுமாரி வேலை செய்கிறாங்க. வெளிநாட்டுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்குறாங்க. பெண்கள் அதுமாரி பாதிக்கப்பட்ட அவங்களை வெளியே கொண்டு வரதுக்கு வேண்டிய வழிகள் பண்ணுறாங்க. தமிழர் நல இயக்கம்னு இந்த கவர்மெண்ட்டே இன்றைக்கி வந்து பாதிக்கப்பட்டவங்களை வெளியில் கொண்டு வரது ஏதாவது பிரச்சனைனா சரி பண்ணுறாங்க. அந்த மாதிரி நான் செய்கிற வேலை இன்றைக்கி பல பேரை இதை வந்து திரும்பி பார்க்க வச்சிருக்கு. இளைஞர்கள் இன்றைக்கி வந்து எந்த நாட்டில் இருந்தாலும் என்னை வந்து திடீர்னு இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ பண்ணி போனோம்னா என்னை பற்றி டிவியில் தான் வந்தா அவன் என்னுடைய இந்த நம்பரை பார்த்துட்டு கண்ணீர் விட்டு அழுவான். என்ன இந்த பிரச்சனை என்னை எப்படியே காப்பாற்றுன்னு சொல்கிறான். நாங்கள் இந்திய தூதரகத்துக்கு தகவல் கொடுக்குறது, இந்திய கவர்மெண்ட் கிட்ட இதுக்கு முறையான தகவல் பண்ணிட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்சதை பண்ணிட்டு இருக்கேன். அதனால ஒரு நல்ல சந்தோஷம், நல்ல சூழ்நிலை உருவாகணும்னா வெளிநாட்டு வாழ்க்கையை மறந்துட்டு நல்ல பிள்ளைங்களை படிக்க வச்சு நம்ம நாட்டிலேயே வேலையை தேடணுங்கிறது தான் என்னுடைய ஆழ்மையான கருத்தாக நான் சொல்கிறேன். பல்வேறு கேள்விகளுக்கு நீங்கள் அழகாக பதில் சொன்னீங்க. மீண்டும் இன்னொரு நேர்காணலை சந்திக்கலாம். நெவரஸ்ட் தமிழ் சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி.